இந்த அரசியலை பற்றி புரிதல் இருக்குமேயானால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எது அரசியலாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மையான மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்றால் அரசியல் பேசாதவர் கிடையாது, அத்தனை பேரும் பேசுவார். ஆனால் அரசியல் என்றால் என்ன என்று தெரியுமா? இதுதான் அடிப்படையான கேள்வி. அது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு அறிவியல். அந்த அறிவியல் தெரிந்து கொண்டு பேசினால் அந்த அரசியலால் விளையக்கூடியது அத்தனையும் விளையும். அது தெரியவில்லை என்று சொன்னால் அறியாமையில் இருந்து கொண்டு அரசியலை பேசுதல். இன்றைக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல் பேசுகிறார்கள். எதில் இருந்து கொண்டு என்றால் அரசியல் அறியாமையில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள். அரசியல் என்பது மிகச் சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறொன்றுமில்லை. அதிகாரத்தை உருவாக்குவது, அதிகாரத்திற்கு செல்வது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, அதிகாரத்தை பயன்படுத்துவது, இவைகள் பற்றியவைகள்தான் அரசியலாக விளக்கப்படுகின்றது. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்பாடு என்பது, இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது எப்படி செயல்படுது? அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு செயல்படுது. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகாரத்தை அது பகிர்ந்து கொள்ளுது. அதிகாரத்தை என்ன செய்யுது? பயன்படுத்துது. எதற்கு? மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு. அது செய்தாங்கிறது அப்புறம், அடுத்தது இதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அதிகாரம் என்பது. அது இன்றைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் இந்த அரசியலை பற்றி புரிதல் இருக்குமேயானால் அவர்கள் என்னவாக மாறுவார்கள் அப்படின்னா, இந்த அதிகாரம் எங்கிருந்து எடுக்கப்படுவதும் தெரியும், யார் தருகிறார்கள் என்பதும் தெரியும், எப்படி தர வேண்டும் என்பதையும் தருவார்கள், யாருக்கு தர வேண்டும் என்பதையும் யோசித்து தருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், அறியாமையில் அவர்கள் இருப்பார்களே ஆனால், அரசியல் அறியாமையில் இருப்பார்களே ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், இந்த அரசியலால் தங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன என்பது தெரியாமல் அவர்கள் தங்களுடைய பொறுப்பினை செய்வார்கள். அது என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த அதிகாரம் யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது? மக்களிடமிருந்து தான். மக்கள் எப்படி தங்களுடைய அதிகாரத்தை தருகிறார்கள்? வாக்குகள் மூலமாக தருகிறார்கள். இந்த அரசியல் என்பது எதை மையப்படுத்துகிறது என்பது ஒன்று இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எது மையப்படுத்துகிறது அப்படின்னா, கட்சியை மையப்படுத்துவார்கள். அப்போ கட்சி தலைவர்களை மையப்படுத்துவார்கள், சித்தாந்தங்களை மையப்படுத்துவார்கள். அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நடந்தது. அப்புறம் அடிப்படையில் நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வரணும், நம்ம கட்சி ஆட்சியை பிடிக்கணும், நம்ம தலைவராகணும். இது ஒரு நிலைப்பாடு, இது ஒரு உளவியல், அது ஒரு கட்சி அரசியல். ஆனால் தேர்தல் நடக்குது, அதிகாரத்தை பிடிக்கிறார்கள், சட்டங்கள் போடுகிறார்கள், திட்டங்கள் போடுகிறார்கள், நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். இருந்தும் பெரும்பான்மையான மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்றால், சாதாரணமாக அரசாங்கம் தரும் உதவிகளை வாங்குவதிலேயே தங்களுடைய காலத்தை கழிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அந்த அரசியல் நடத்தப்படுகிறதா அப்படின்னா, பேசப்படுகிறது, தீர்க்கப்படுகிறதா? தீர்க்கவில்லை என்று சொன்னால் அதில் பங்கேற்க வேண்டிய மக்கள் அதை புரிந்து கொண்டு பங்கேற்கிறார்களா தேர்தலில் என்பது ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த அரசியல் என்பது எதை மையப்படுத்துகிறது என்று சொன்னால், மக்களையும் மையப்படுத்தவில்லை. அப்படி பண்ணியிருந்தால் அது மக்கள் அரசியல். மக்களுடைய மேம்பாட்டை மையப்படுத்தி இருந்தால் அது ஒரு வளர்ச்சி அரசியல் அல்லது மேம்பாட்டு அரசியல். ஆனால் இன்றைக்கு மக்கள் அரசியலும் கிடையாது, வளர்ச்சி அரசியலும் கிடையாது, மேம்பாட்டு அரசியலும் கிடையாது. எது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது என்றால்
கட்சி என்பது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்காரர்கள் செய்வதுதான் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பது அனைவரும் ஈடுபடுவது, அனைவரும் செய்வது அரசியல் என்பது. ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சி செய்வதுதான் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த அதிகாரத்தை உருவாக்குவதும், அந்த அதிகாரத்தை பகிர்வதும், அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துவதிலும் தான் அரசியல் நடக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எது அரசியலாக இருக்கிறது என்றால் கட்சி அரசியல்தான் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அரசியலோ, வளர்ச்சி அரசியலோ, மேம்பாட்டு அரசியலோ பிரதானப்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய சூழல். இந்த கட்சி அரசியலிலிருந்து அது ஒரு மாற்று முறைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கட்சி அரசியல் என்று தாழ்நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.